Hi friends, welcome back to Vasanth Tech. இந்த ஒரு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப்பில் காப்பிரைட் கிளைமை பற்றி தான் பார்க்க போகிறோம். காப்பிரைட் கிளைம்னா என்ன, அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ள நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆளுங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கைஸ். இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காப்பிரைட் கிளைம்னா என்னென்னு பார்க்கலாம். காப்பிரைட் கிளைம் அப்படின்னா நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க, அது காப்பிரைட் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த கண்டென்ட் ஓனர் நினச்சா அவங்களுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்ட்ரைக் கூட கொடுக்கலாம் கைஸ். காப்பிரைட் கிளைம்னால அந்த உங்களோட சேனலுக்கு எந்த வித ப்ராப்ளமும் ஏற்படாது. ஆனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக்னால உங்கள் சேனல் வந்து டெர்மினேட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம்னால உங்கள் சேனலுக்கு வந்து ரெவென்யூ கட் ஆகிரும், ரெவென்யூ சுத்தமாக வராது. இது வந்து மானிட்டைஸ் ஆன சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளமாக இருக்கும் காப்பிரைட் கிளைம்னால. அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்கள் ஓன் கண்டென்ட்டை போட பாருங்கள். அப்படி இல்லைனா அந்த காப்பிரைட் கிளைம் வீடியோவை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வாரீங்க அப்படின்னா காப்பிரைட் கிளைம் வீடியோஸ் போடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் வராத வரைக்கும் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் சேனலுக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிரும். ஸ்ட்ரைக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா 3 times கண்டினியூஸாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து டெர்மினேட் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 times வரும். 90 daysல கண்டினியூஸாக 3 தடவை வந்துச்சுன்னா உங்கள் சேனல் வந்து டெர்மினேட் ஆயிரும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு வார்னிங் தான் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் வரும். மொதல் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா 90 daysல எக்ஸ்பிரி ஆயிரும். அப்படி இல்லாமல் ரெண்டாவது ஸ்ட்ரைக் திருப்பி ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அது ரெண்டாவது ஸ்ட்ரைக்கு. அதுக்குள்ளே திருப்பி ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அது வந்து 3வது ஸ்ட்ரைக்கு. அப்போ 3வது ஸ்ட்ரைக் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்து டெர்மினேட் ஆயிரும். மொதல் ஸ்ட்ரைக் வரும்போது நீங்கள் ஒரு வாரம் வீடியோஸ் லைவ் ஸ்ட்ரீம் இந்த மாதிரி எதுவும் போட முடியாது. ரெண்டாவது ஸ்ட்ரைக் வரும்போது நீங்கள் 2 வாரத்துக்கு எதுவுமே போட முடியாது, வீடியோஸ் லைவ்ஸ் இந்த மாதிரி எதுவுமே போட முடியாது. இது பார்த்தீங்கன்னா யார் கொடுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காப்பிரைட் ஓனர் நினச்சா உங்களுக்கு காப்பிரைட் கிளைம், அப்படி இல்லைனா ஸ்ட்ரைக் கூட கொடுக்கலாம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டு வந்து 3 விதமாக இருக்குது. ஆடியோ காப்பிரைட் அண்ட் இமேஜ் காப்பிரைட், வீடியோ காப்பிரைட். இமேஜ் காப்பிரைட் வர்றது வந்து ரொம்ப ரேர் தான், ஆனால் இது எல்லாத்துக்கும் காப்பிரைட் வரதான் செய்யும். ஆடியோ காப்பிரைட் கண்டிப்பாக தான் காப்பிரைட் வரும், ஆடியோ காப்பிரைட்டும் வரதான் செய்யும். இது பார்த்திங்கன்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் பார்த்திங்கன்னா காப்பிரைட் இல்லாத வீடியோஸ் தான், அது ஃப்ரீயாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஆடியோஸ் வந்து எடுத்து வீடியோவில் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேனல் வச்சுருப்பீங்க, அந்த சேனல் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரொம்பவும் ஈஸியாக காப்பிரைட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காப்பிரைட் கிளைம் வந்து ரொம்ப அடிக்கடி வரும். அந்த மாதிரி சேனல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியல் ப்ரொமோஸ் இந்த மாதிரி சேனல் வந்து கண்டிப்பாக போடாதீங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே உங்கள் சேனல் வந்து டெர்மினேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ஜஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக வீடியோ போடுறீங்க, உங்களுக்கு வந்து ரெவென்யூ எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் போடலாம். காப்பிரைட் கிளைம் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கு ரெவென்யூ வந்தே ஆகணும் அப்படின்னு நினச்சி வந்து வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் வந்து உங்களுக்கு சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் ப்ராப்ளமாக இருக்கும், ரெவென்யூ சுத்தமாக வராது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட முழுக்க உங்கள் ஓன் கண்டென்ட்டை போட பாருங்கள். மேக்ஸிமம் உங்களோட ஓன் கண்டென்ட் போடும்போது ஜஸ்ட்டு இடையில யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு காப்பிரைட் வரதான் செய்யும். நீங்கள் ஃபுல்லாக அப்படியே எடுத்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் ஆயிரும். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் ஆயிரும். கண்டென்ட்டை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் நம்ம சேனலில் போட்டாச்சு, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை செக் பண்ணி பாருங்கள். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இடையில வந்து அந்த வீடியோஸ் யூஸ் பண்ணுவீங்க. வீடியோ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுவுமே காப்பிரைட் கிளைமில் வரதான் செய்யும். இது வந்து யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காப்பிரைட் ஓனர் தான் கொடுப்பாங்க. அது காப்பிரைட் கொடுக்கலாம், ஸ்ட்ரைக் கூட கொடுக்கலாம், அவங்களோட இஷ்டம் தான். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்களோட கண்டென்ட் யூஸ் பண்ணும்போது அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் கண்டென்ட் யூஸ் பண்ண பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். காப்பிரைட் கிளைம் பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. ஃபைனலாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் ஆளுங்க அப்செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.